பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நீதிமொழிகள் 22:6 என்ன சொல்லுகிறது எடுத்து பார்த்து பாருங்க. பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணுமா, அப்பதான் முதிர் வயதுன்னு அவங்க கைவிட மாட்டாங்கன்னு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போ என்ன விதத்தில் நடத்தணும்? முதலாவது நம்ம பிள்ளைகளுக்கு மாதிரியாய் வாழணும். நம்ம பிள்ளைங்க முன்னாடி ஜெபிக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைகளை உட்கார்ந்து ஜோமன்னு ஒரு சில பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு நம்ம தான் ஹீரோன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம தான் ஹீரோயின்ஸ். அப்ப நம்ம முழங்கால் போட்டு முதல்ல ஜெபம் பண்றத பிள்ளைங்க பார்க்கணும். நம்ம தினமும் வேதத்தை வாசிக்கிறத பிள்ளைங்க பார்க்கணும். வசனத்தை நம்ம தியானிக்கிறத பிள்ளைங்க பார்க்கணும். நம்ம கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருக்கிறதை முதலாவது பிள்ளைகள் பார்க்க வேண்டும். ரெண்டாவது, அதிக செல்லம் கொடுக்க கூடாது. எதுல வேணா செல்லம் கொடுங்க. வேத வாசிப்புல, ஜெபத்துல, இதோ விபிஎஸ் சண்டே கிளாஸ் சர்ச்சுக்கு வரதுல செல்லம் கொடுக்காதீங்க. நீங்க இப்ப செல்லம் கொடுத்தீங்கன்னா டீனேஜ் வாலிபம் இன்னும் முதிர் வயதுலயும் எதுலயும் பங்கெடுக்க மாட்டாங்க. கர்த்தருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. வசனத்தை வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. இது நிமித்தம் என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு தான் அவமானம். குறிப்பா சொல்ல போனா நம்மள மதிக்கவே மாட்டாங்க. அம்மா அப்பா கனம் பண்றதெல்லாம் எப்படி தெரியும்? வேதத்துல இருக்கிற வசனம் தானே தெரியுது. அப்ப எப்படி நம்மள கனம் பண்ணுவாங்க? ஐயோ, என் பையன் என்னை கைவிட்டுட்டானே, என் பிள்ளை என்னை கைவிட்டுட்டாலே, அனாதையா இருக்கிறானே, என்னை இப்படி பேசுறானே என் பையன் மருமகன் முன்னாடி, இதோ என் பிள்ளை என் மருமகன் முன்னாடி பேரம்பெருமன் இப்படி பேசுறாங்களே. எதனால? நம்மனாலதான், வேற யாருனாலையும் இல்ல. வசனத்தின்படி உங்க பிள்ளைகளை வாழ செய்யுங்க. நீங்களும் நானும் முதல்ல வசனத்தின்படி வாழணும். அப்பதான் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு ஞானமும் கிருபையும் பலனும் நீங்க தான் தரணும். தயவு செஞ்சு எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சிம்சோனை போல எங்க பிள்ளைகளை வளர்த்திடக்கூடாது. உமக்கு ஏற்றபடி வளர்த்த எங்களுக்கு ஞானம் கொடுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.